தமிழ்நாட்டுக்குள்ள வந்து மேகதாதுல அணை கட்டினாலும் அங்கே தண்ணியை தரமாட்டோம்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக அப்படி ஒரு பதிலை சொல்லிட்டு போறதுதான். அதை நம்ம நம்புறதுக்கு இல்லை. ஏன்னா நீண்ட காலமா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். அதாவது அவங்களுக்கு வெறும் வெள்ளம் இருந்து அந்த தண்ணீரை தேக்கி வைக்க முடியாது, அதுக்கு மேலேனா திறந்து விடுவாங்களே ஒழிய நமக்கு உரிய உரிமை நீரை தரமாட்டாங்க. நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமை நீரை வந்து அவங்க தரமாட்டாங்க. அது நீண்ட கால உங்களுக்கு தெரியும். அதுல இப்ப மேகதாதுல அணை கட்டின பிறகு தர முடியாதுன்றா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் ஐயா சொல்றாங்க, நம்ம ராசிமணல் அந்த இடத்துல நம்ம நமக்கான நீரை தேக்கி நமக்கு அவங்கள நம்ப முடியாது, நமக்கு திருப்பி கொடுக்கணும்னு ஒரு யோசனையை கொடுக்குறாங்க அரசு. அது எல்லா கட்சியுமா சேர்ந்து அதை சொன்னது. அரசு என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்க்கணும். தமிழக அரசு இன்னும் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நாங்க தான் கொடுக்கணுமா? நீங்க கொடுக்க மாட்டீங்களா? பசிச்சு சாப்பிடுற எல்லாருக்கும் இதுல பங்கு இருக்கு. அதனால எல்லாரும் பேசணும், பேசி இதை செய்யணும். அதெல்லாம் இல்லை. இப்ப நீங்க அவருக்கு இன்னும் அனுமதியே கொடுக்க மாட்டீங்க. 21 கேள்வி கேட்குறீங்க. பெண்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பாதுகாப்பான இடம் வச்சிருக்கீங்களா, கழிவறை வச்சிருக்கீங்களான்னு நீங்க நடத்தின நாடுகள் எல்லாம் எங்ககிட்ட பதில் சொல்லிட்டு தான் நடத்துனீங்களா? இதெல்லாம் சும்மா அதெல்லாம் செய்யாம இருப்பாங்க. பொறுப்பற்று செய்யக்கூடிய ஆளுகள் அதெல்லாம் செய்வாங்க. காலதாமதிக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. 23 நாள். 23 நாள், இன்னைக்கு 3 தேதி ஆயிடுச்சு, 4 தேதி ஆயிடுச்சு. இன்னும் 20 நாள் இருக்கு. அது நேரத்துல அந்த திடலை தயார் செய்ய ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யணும்னா நாட்களை கடத்திட்டா கடைசி நேரத்துல என்ன பண்ண? அதுல இனிமே சிறப்பு அவங்கெல்லாம் வருவாங்களான்னு தெரியல. இவங்கெல்லாம் வேற யாரும் வரக்கூடாதுங்கிறது யார் யாரு வர்றாங்கிற பட்டியல கேட்குறாங்க. இவங்கெல்லாம் வர்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவசியமில்ல. ஒரு கட்சி தொடங்குறாரு, ஒரு மாநாடு போடுறாரு, அதெல்லாம் அவர் பொறுப்பாக தான் செய்வாங்க. அதுக்கு அனுமதி கொடுத்துருந்தார். 21 கேள்வியை கேட்டு அதுக்கெல்லாம் பதில் கொடுங்கன்னு கேட்டுக்கிறது தேவையற்றதான் எனக்கு தோணுது. சீமானண்ணனுக்கு அழைப்பு இருக்கா மாநாட்டிற்கு? கட்சி தொடங்கும் போது அதுக்கு மற்ற விருந்தினர்கள்லாம் போறதும் நல்லா இருக்காது, அழைக்கிறதும் நல்லா இருக்கும். அந்த கட்சியினுடைய கோட்பாடுகளை சொல்லி அந்த கட்சியின் தலைவர் வந்து உரையாற்றுவது தான் சிறப்பாக. அதில் நம்ம எங்கள் ஐயாவை நானும் வரணும் என்ன சொல்றது? இல்லை, ஒரு நடிகரா ஒரு இயக்குனர் அந்த ஒரு அண்ணன் தம்பி பாசத்துல அந்த மாநாடு சிறக்க வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு நாங்கள் வாழ்த்துறோம். அந்த அன்னைக்கு தினம் தான் வாழ்த்துக்கிட்டு இருக்கோம். தம்பி நாளைக்கு கூட ஒரு படம் வெளியாகல, அந்த படம் வெல்லணும்னு வாழ்த்து. படம் எடுத்த இயக்குனரும் தம்பி, நடிச்சிருக்கிறவரும் தம்பி. அதனால வாழ்த்து.